தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி போயிட்டு இன்னொரு ஆட்சி வந்ததும், இட் மீன்ஸ் கட்சி புதுசாக ஆட்சிக்கு வந்ததும் நிறைய மாறுதல்களை மேற்கொள்வாங்கள. குறிப்பாக அந்த பியூரோக்ராட்ஸை மாற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் இப்போ ஃபுல் ஸ்விங்கில் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றியும் இந்த ஆட்சி சார்ந்த பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இது வரைக்கும் இந்த கிரீன்வே சாலை இருக்குல்ல, அந்த சாலை பக்கம் போனினாலே தெரியும், அமைச்சர்கள் லெவலில் நல்லா அந்த ஜட்ஜஸ் லெவலில் பெருசாக இருக்கிறவங்க அவங்கள வசிக்க தனித்தனியாக பங்களாக்கள் வழங்கப்பட்டிருக்கும். இப்போ அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க ப்ளஸ் அமைச்சர்கள் இவங்க சார்ந்து மட்டும்தான் அங்கே பங்களாக்கள் அலோகேட் பண்ணப்படும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களே இப்போ ஒவ்வொருத்தரை காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? சமீபத்தில் யார் யார் காலி பண்ணாங்க அந்த லிஸ்ட்டும் பார்த்துருந்தோமா? இப்போ இருக்க அமைச்சர்களுக்கு இந்த கிரீன்வேஸ் பங்களாக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குங்க. எந்தெந்த துறை அமைச்சருக்கு எந்தெந்த பங்களான்னு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? அதோடு தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. எல்லாரும் இப்போ மினிஸ்டர்ஸ்லாம் அங்கே போக ஆரம்பிச்சாச்சு. அடுத்த 5 வருஷம் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி கண்டினியூ ஆகுதுன்ற பட்சத்தில், ஆகுதுன்ற பட்சத்தில் அமைச்சர்கள் அங்கே இருந்தபடி தான் ஃபுல்லாக அவங்களோட அமைச்சு பணிகளை ஃபுல்லாக மேற்கொண்டுட்டு இருப்பாங்க. ரைட்டு. அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தொடர்ந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வந்தாங்களே, அதில் அடுத்த கட்டமாக ஒரு லிஸ்ட்டு வெளியாக இருக்குது. 30 ஐஏஎஸ் அஃபிஷியல்ஸை பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 4 பேரை பற்றி சொல்லலாம். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் திருவள்ளூரோட ஆட்சியராக இருந்தார்ல பிரதாப் அவர்கள், அவரை கன்னியாகுமரி ஆட்சியராக இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இவரை தொடர்ந்து திருவண்ணாமலை ஆட்சியராக வந்தனா கர்க் இருக்காங்களே, அவங்கள அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்து சமய அறநிலையத்துறை இருக்குல்ல, இதோட ஆணையராக வினயை இப்போ அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுகாதாரத்துறையோட துணை செயலாளராக அழகு மீனா இருக்காங்களே, அவங்கள அப்பாயின் பண்ணியிருக்கு நம்ம தமிழ்நாடு அரசு. பார்த்திபன் அவர்கள் நம்ம போக்குவரத்து அமைச்சர், ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கா அப்படிங்க. ஆனால் இது தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தரமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, இனிஷியேட் பண்ணியிருக்காங்களா, அது வரைக்கும் பாராட்டலாம். இந்த அரசு பள்ளி மாணவர்கள்லாம் வீடியோ பார்த்துருக்க சில பேர் இருப்பீங்க, பசங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பஸ் பாஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு டைமை கொடுப்பாங்க. எப்பா இதுலேருந்து இது வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க, நீ அந்த டைமுக்குள்ளே போய்ட்டு பஸ் பாஸ் வாங்கிக்கோ, இலவச பஸ் பாஸ் அப்படின்ட்டு. அதுக்கான டைம் எங்களுக்கு கொஞ்சம் வேணுங்க, அதுக்கு கால அவகாசம் தேவைப்படுது. ஸோ அதனால் நாங்கள் ஒன்று சொல்கிறோம், அரசு பேருந்தில் அரசு பள்ளி மாணவர்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம்னு சொல்லியிருக்காப்புல அமைச்சர். இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு பரவாயில்லையே, சம விஷயமா இருக்குது, இது தொடர்ந்து வந்தால் நல்லா இருக்குமே தோடிச்சு மக்களே. ஏன்னா நீங்கள் இலவச பேருந்து பயணம் சார்ந்து முழுமையாக கொண்டு வரீங்களோ இல்லையோ இந்த கவர்மெண்ட்டில், ஆனால் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் சார்ந்து இந்த விஷயத்தை நிரந்தரமாக்குனீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். அவங்க தாங்க வளர்ந்ததுக்கப்புறம் ஓட்டம் போட போகிறாங்க. என்ன சொல்லுறோம் புரியும் நம்புகிறேன் உங்களுக்கு. அரசு பள்ளி சீருடை இருக்குல்ல, இதை அணிஞ்சிருந்தாலே போதும், அந்த பசங்க அவங்க அரசு பேருந்தில் இலவசமாக பயணம் பண்ணிக்கலாம். அண்டு பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குல்ல, இது ஒரு பெரிய பஞ்சாயத்து, பல வருஷமாக நீடிக்கிறது. அதாவது கூட்டம் அதிகமாக இருக்க நேரத்தில், பயணிகள் வரத்து அதிகமாக இருக்க நேரத்தில், பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸு நிற்காது, அது பாட்டுன்னு போயிடும். ஏற்கனவே பஸ்ஸு ஒரு மாதிரி சாஞ்சிட்டு போயிட்டுருக்கும், அவ்வளோ பேர் தொங்கிட்டு இருப்பாங்க கூட்டத்தில். இதுவே காரணமாக சொல்லுவாங்க டிரைவர்ஸு, ஏன்பா அங்கே எப்படிப்பா நிறுத்தி இன்னும் ஆட்களை ஏற்றுறது, ஆல்ரெடி இவ்வளோ பேரை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம், பஸ்ஸே கொடை சாஞ்சிருமே அப்படின்னா சொல்லுவாங்க. அது போல் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாப்புல. இதுக்கு அரசு என்ன பண்ணணும், கூடுதலாக பஸ்ஸை விடணும். அதை விட்டுட்டு இந்த அறிவுரை கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் மக்களே. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாப்புல பார்த்திபன் அவர்கள், உரிய நிறுத்தங்களில் பேருந்துகள் நிற்கவங்க, இது சம்மந்தமாக இந்த கண்டக்டர்ஸு அவங்ககிட்ட நாங்கள் கூப்பிட்டு பேசிட்டோம், எல்லாருக்கும் ஒரு சர்க்குலரை இஷ்யூ பண்ணியாச்சு. ஸோ பசங்க இப்போ ஸ்கூல் திறக்கிற டைம் இல்லையா, ஜூன் மாதம் வாக்கில், அதை முன்னாடி இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் மக்களே, இந்த அரசு பேருந்து சார்ந்து அரசு பள்ளி மாணவர்கள் இலவசமாக போனான்னு சொன்னல, அது பஸ் பாஸ் இஷ்யூ பண்ணுற டைம் வரைக்கும் மட்டும்தான், அதுக்கப்புறம் உயிர் போடு இருக்காது. அந்த ஒரு விஷயம் இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. ரைட்டு. மின்சாரத்துறை, இந்த துறை சார்ந்து நிறைய காசு அடிக்க முடியும்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி பிடபிள்யூடி பேஸ் பண்ணி இதே போல் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதே போல் தான் இந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்து சொல்லுவாங்க. இப்போ அதில் இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காப்புல அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். என்ன பண்ணியிருக்காரு, இனிமேல் மின்சாரத்துறை சார்ந்த டெண்டர்ஸ் இருக்குல்ல, இதை பற்றின விவரங்கள்லாம் ஆய்வு செய்யணும், கட்டாயமாக ஆய்வு செய்யணும். 3 குழுக்களை இதுக்காக அமைக்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காப்புல. எதுக்கு இதுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு மேட்டு சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் அரசில் ஒரு அங்கமாக இருக்கேன்,
இப்போ என் மச்சானோ மாமானோ இல்லைன்னா நான் ஒரு ஷெல் கம்பெனி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்னு வைங்க, நான் டெண்டரை விடுறதா இருந்தா நீங்கள் சப்மிட் பண்ணுற விவரங்களை நான் படிச்சே பார்க்க வேணாம். நம்ம மச்சான் தானே இவனுக்கு கொடுத்துறேன் டெண்டரை அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போயிடும். இதுக்கு பிறகு அதிகார துஷ்பிரயோகம். சட்டப்படி பார்த்தீங்கன்னா இது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் தான். அப்பேற்பட்ட விஷயம் நடக்குதுல்ல, இது எல்லாத்தையும் களையறதுக்காகவே இப்பேற்பட்ட விஷயத்தை பண்ணியிருக்காங்க. மதிப்பீட்டு சரிபார்ப்பு குழுன்னு ஒன்றுங்க, இதுக்கப்புறம் உற்பத்தியாளர் குழு, இதுக்கப்புறம் குறுக்கு சரிபார்ப்பு குழு, அதான் அந்த கிராஸ் செக் பண்ணுவாங்களே அதுக்கு ஒரு டீமு. இப்படி ஒட்டுமொத்தமாக 3 டீம் இறக்குறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு. நான் சொன்னது ஒரு காரணம் மட்டும்தான், இந்த மிஸ்யூஸ் பண்ணுறது. இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை டெண்டரை பேஸ் பண்ணி பண்ண முடியும், அந்த விவரங்களை மேனிப்புலேட் பண்ணி. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் அரசு இந்த விஷயத்த பண்ணுறாங்க. இதை பற்றி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, இனிமே விரிவான ஆய்வுக்கு பிற்பாடு தான், இந்த 3 டீம்ஸ் இருக்குல்ல, இந்த டீம்ஸோட ஆய்வுக்கு பிற்பாடு தான் டெண்டர் அறிவிப்பு இஷ்யூ பண்ணப்படும்னு சொல்லியிருக்காரு. நல்ல மாற்றம். இது ஒரு முன்னேற்றமாக அமைஞ்சா சிறப்பாக இருக்கும். சமீரன் அவர்கள், நம்ம சென்னை கார்பரேஷன் இருக்குல்ல அதோட கமிஷனர், இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, ஒரு நல்ல அறிவிப்பு. சென்னையில் கட்டுமானங்கள் இதுக்கப்புறமா வரணுமான ஒரு விஷயம் கேள்வியாக இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சா தண்ணி போகாமல் ஃபுல்லாக அடைச்சிக்கிறதுக்கு இங்கே இருக்க கட்டுமானங்களே பெரிய ஒரு காரணமாக இருக்கிறதா அலிகேஷன் முன்வைக்கப்பட்டு இருக்குல்ல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே சென்னையில் கட்டுமான அனுமதி பெறுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. சுற்றுவாங்க பயங்கரமாக. பல மாதங்கள் சுற்றின கேஸ்லாம் இருக்குது. இங்கே சென்னையில் ஒரு பில் பண்ணணும் அப்படின்னா இனிமேல் அந்த தலைவலி சரி செய்யப்பட்டோன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காப்புல, எல்லா ஆவணங்களும் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் சென்னையில் நீங்கள் கட்டுமானம் சார்ந்து அனுமதி கேட்குறீங்கன்னா 27 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அனுமதி கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப கிளியராக இருந்துச்சுனாக்கா, எந்த ஒரு பிக்கல் புடங்கள் எதுவுமே சிக்கல் இல்லாமல் இருந்துச்சுன்னா, யாரு கண்டா 18 நாட்கள்லேயே கூட உங்களுக்கு அனுமதி கிடைச்சிரும்னு சென்னை மாநகராட்சியோட கமிஷனர் சொல்லியிருக்காருங்க. இது ஒரு நல்ல அறிவிப்பாக இருக்கும் பல பேர் கட்டுமானம் சார்ந்து அந்த தொழில் இருக்கவங்களுக்கு. ரைட்டு. அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், நம்ம திரைப்படங்களில் பார்த்து கிளாப் அடிப்போம் பார்த்தீங்களா, ஊழலற்ற ஒரு ஆட்சியை இந்த ஹீரோ கொடுக்குறாருப்பா படத்தில் அப்படின்ட்டு, அதை நிஜத்தில் எப்படியாச்சும் யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு வந்துடணும்னு டிவிக்கு ஆட்சியில் ரொம்ப ரொம்ப கங்கணம் கட்டிட்டு இருக்கான்னு லிட்டரலாக தெரியுது. அது வார்த்தையெல்லாம் இங்கே வெளியே வந்திருக்கு. என்ன சொல்கிறாப்புல, ஊழல் அப்படின்றது இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இதுதான் பல பேர் கிரிட்டிசிசமாக முன் வச்சுருந்தாங்க முன்னாடி, எலெக்ஷன் முன்னாடி. எங்க ஏடிஎம்கேலேருந்து அவ்வளோ பேர் வராங்க, டிவிக்கில் சேர்றாங்க, முக்கியமான போஸ்ட்லாம் இருக்காங்க, இதுக்கப்புறம் தூய சக்தி நீங்கள் சொல்லாமா அப்படின்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் அண்ணன் பெருசாக காதில் போட்டுக்கலங்க. செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு, ஊழல்ன்றது இனிமேல் இருக்கக்கூடாதுப்பா, எல்லா துறைகள்லையும் ஆக்ஷன்ஸ் தொடரும்னு சொல்கிறாரு. அதாவது ஊழல் குற்றச்சாட்டு ஒரு அமைச்சர் மேலே எழுந்தாலே போதும் பதவி நீக்கன்ற மாதிரி தான் டிவிக்கில் இருக்க ஒவ்வொரு முக்கியமான முகங்கள் சார்ந்தும் அவங்க பேசுறது இருக்குது. தவறு நிகழ்ந்துச்சுன்னா சுட்டி காட்டுங்கன்னு சொல்கிறாரு. ஊடகங்கள், சாமானிய பொதுமக்கள், நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் போஸ்ட் போடுவாங்களா, அவங்க எல்லாரையும் சேர்த்து சொல்கிறாப்புல, தவறு எங்கன்னா நடக்குதா சுட்டி காட்டுங்க, அதை நாங்கள் ஃபுல்லாக விசாரிக்கிறோம், உண்மை இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நாங்கள் லேட் பண்ண மாட்டோம்ப்பா, உடனே ஆக்ஷன் எடுத்துருவோம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துருக்காப்புல. இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, என்ன குறைகளை மக்கள் சொன்னாலும் எங்கள் ஆட்சியை நீ குறை கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு காதில் கூட பெருசாக வாங்கிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் ஆமாப்பா குறை இருக்குல்ல, சரி நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சரி பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்கணும் கவர்மெண்ட்டும் மக்களுக்குமான அந்த பிணைப்பு. இதுக்கு இடையில பாலமாக இருக்கிறது ஊடகங்கள். ஸோ ஊடக ரோல் எவ்வளோ முக்கியம் தெரியுதா மக்கள் உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, டிவிக்கே இந்த ஆட்சி அதிகாரம் சார்ந்து நிறைய கிளாஸ் எடுக்கிறான்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் சில பேர் விமர்சனம் முன் வைப்பாங்களே, ஊருக்கு உபதேசம் பண்ணலாம், அவங்க கட்சி சார்னா ஒழுங்காக ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ட்டு எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். நம்ம பெருங்களத்தூர் அருகில் ஒரு கட்டட இடிப்பு பணி ஒன்று நடந்துட்டு வந்துச்சிங்க. அந்த இடிப்பு பணியில் பார்த்தீங்கன்னா அங்கே இடிப்பை முடிச்சுட்டு அங்கே இருக்க பொருட்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இவ்வளோ தான் அந்த டாஸ்க்கு. அந்த வேலையில் ஈடுபட்டிருந்தவர் அழகுதுரை அப்படின்ற பொக்லைன் ஆப்ரேட்டர். என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, அந்த இடத்துக்கு தாவேகா பிரமுகர் ஜெயகிருஷ்ணன் வராரு. வந்த அவர்கிட்ட ஏதோ ஓரண்டை எடுத்து பிரச்சனை ஆகிட்டு இருக்காங்க பயங்கரமாக. இப்போ வெளியான தகவல் பார்த்தீங்கன்னா ஏதோ பணப்பிரச்சனைன்ற மாதிரி சொல்கிறாங்க, இல்லை ஈகோ கிளாஷ் சில பேர் சொல்கிறாங்க, அது என்னென்னு கிளாரிட்டியாக தெரியல. ஆனால் பிரச்சனையாக இருக்குது. இந்த ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கும் அழகுதுரை அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு கைகலப்பு இருக்குல்ல, அது வீடியோவாக வெளியே வந்துச்சுங்க. சோஷியல் மீடியா முழுக்க பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சு. எல்லாரும் பார்த்ததை என்ன இப்படி நடந்துக்கிறான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்க தலைமை கொஞ்சம் கூட யோசிக்கலையே. ஜெயகிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க மக்களை. இப்போ சோஷியல் மீடியா தாக்கம் சார்ந்து மற்ற கட்சிகளுக்கு புரியுதோ இல்லையோ, தாவேக்காக புரியாமல் இருக்குமா, அவனுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஆட்சியை பிடிக்க சோஷியல் மீடியா ஒரு பிரதான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு விஷயம் உண்மைத்தன்மையோடு பரவுதுனாக்கா ஆக்ஷன் எடுப்பாங்களா, இதை எடுத்துட்டாங்க. ஏற்கனவே செங்கல் சூளை சார்ந்து ஒருத்தர் கட்சியிலேருந்து நீக்கினா ஞாபகம் இருக்கா அந்த பஞ்சாயத்து. அதுக்கு அடுத்தபடியாக ஜெயகிருஷ்ணன் அவர்கள் பஞ்சாயத்து பார்க்கப்பட்டு இருக்கு. ஜென் ஜி பாலிடிக்ஸ், அதாவது ஜென் ஜீக்களை அழைச்சு இப்போதைய அரசியல் சார்ந்து ஒரு கட்சி முன்னெடுப்பை மேற்கொள்கிறாங்க, ஒரு கருத்தரங்க நடத்துகிறாங்க அப்படின்னா நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு.
இதில் திமுக ரொம்ப ஃபுல் ஃபோக்கஸாக செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, ரைட்டு இதுக்கப்புறம் ஜென்சியை பிடிச்சா மட்டும்தான் நம்ம ஆட்சியில் அமர முடியும்னு அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இது மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த கட்சியோட தலைவர் இருக்கார் ஸ்டாலின் அவர்கள், அவங்க ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தோல்வியில் அவங்க கற்றுக்கிட்ட பெரிய பாடமே இந்த சமூக வலைதளத்தோட தாக்கம் இருக்குல்ல, இதுவும் ஜென்சியோட புரட்சியும் தான். உடன் பிறப்பின் குரல் .in அப்படின்ற இந்த இணையதள முகவரியை சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க டிஎம்கே சைட்லேருந்து. அதாவது இந்த தேர்தல் முடிவு இருக்குல்ல, இதுக்கு என்ன காரணம், திமுக சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எங்கெங்கெல்லாம் கோட்டை விடுறாங்க, எங்கெங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா செயல்படுறாங்க, அதுவும் இவர் மேலேயே குறை இருந்தாலும் சொல்லுங்கன்ட்டு அவரே கேட்டிருந்தார் ஸ்டாலின் அவர்களே. இப்போ வரைக்கும் அந்த போர்ட்டல் சார்ந்து எவ்வளோ தெரியுமா பதிவாயிருக்கு கருத்துக்கள், 4,60,000 கருத்துக்கள் பதிவாயிருக்குங்க. இது எல்லாத்தையும் எப்படி அவங்க பார்ப்பாங்க படிப்பாங்கன்றது எனக்கு அடுத்த ஒரு பெரிய கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுது. இவ்வளோ லட்சக்கணக்கான கருத்துக்களை படித்தவங்க புரிஞ்சு ஃபில்டர் பண்ணி ஓகே இது சரி தப்புன்னு அவங்க புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரில மக்களே. அடுத்த டாஸ்க் இது. பட் இது வரைக்கும் இந்த நம்பர்ஸில் பதிவாயிருக்குல்ல, பெரிய விஷயம் தான். டிஎம்கே சார்ந்து இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்களே, ஓப்பன் அப் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்டாக தலைமை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் சொல்லியிருக்காங்களே, நல்ல விஷயம் தான் இது. இல்லை கடைசி நாள் நெருங்கிடுச்சு மக்களே இந்த கருத்து தெரிவிக்கிற படலம் சார்ந்து. அதாவது மே 31க்குள்ள ஒட்டுமொத்தமாக இந்த எல்லா கருத்துக்களையும் பதிவு செஞ்சு முடிச்சிருங்கன்னு ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்க. அதனால ஃபுல்லாக கிளைமேக்ஸ் வந்துருச்சு, தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இவர் ப்ரெஸ்ஸை வழக்கம் போல சந்திச்சார். இப்போ ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கல்வி சார்ந்து பல விஷயங்களை கேட்கலாம், அரசு சார்ந்து ஜென்ரிக்காகவும் கேட்கலாம். ஆனால் இப்போ முதலமைச்சராக இருக்கவர் சினிமாவை பின்புலமாக கொண்டவர். அவர் நடித்த கடைசி படமே ரிலீஸ் ஆகலை, அவர் சிஎம் ஆன பிற்பாடம். ஸோ இந்த கேள்வியும் ப்ரெஸ் மீட்டில் இன்றியமையாத ஒன்றா மாறிடுச்சுங்க. செய்தியாளர்கள் கேட்டாங்க, எங்கள் சிஎம்மோட அந்த ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இவர் என்ன சொன்னார், சென்சார் கிடைச்சாதாங்க எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியும், ஸோ சென்சார் கிடைச்சிட வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமே படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீக்கிரம் தான் சொன்னார். ஆனால் இந்த ஒரு செய்தியை கேட்டால் பல நெட்டிசன்ஸும் ஃபேக் நியூஸை பார்ப்பாங்களே, ஒரு சில ஆர்வக்கோளாருங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இந்த டேட்டில் இந்த டைமில் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சென்சார் சர்டிஃபிகேட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒன்றுனா வரவே இல்லை, அதனால் இவ்வளோ பஞ்சாயத்து அதை கிரியேட் பண்ணி பல பேர் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்பி பல பேர் ஸ்டேட்டஸில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜனநாயகம் படம் இந்த டைமில் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு. மக்கள் அது போல் டேட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணப்படலை. இவரெல்லாம் அந்த படத்தோட ப்ரொடியூசரா அமைச்சர், ஸோ அவங்க அதை முடிவு பண்ணி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணால் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இவர் ஜஸ்டிஸ் கன்வே பண்ணது சீக்கிரம் ரிலீஸ் ஆகிற மட்டும் தான் சொல்லியிருக்காப்புல. சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சதுக்கு பிற்பாடு அதற்கான வேலைகள் இருக்குல்ல, அது ஃபுல் பிளேஜாக நடந்துட்டு இருக்கணும் ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காரு. அண்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சார்ந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, ஒருவேளை அந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகும்போது விஜய்ன்ற அந்த பெயர் இருக்குல்ல, அதுக்கு மேலே நீங்கள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க, தளபதி விஜயா இல்லை முதலமைச்சர் விஜயா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அமைச்சர் அவர்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. சிரிச்சுட்டு என்ன சொன்னார்னா, நேற்றைக்கு நடிகர் விஜய்ங்க, இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் விஜய், நாளைக்கு மக்கள் என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட பெயர் நீண்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரதமர் கனவுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது டிவிக்கில் இருக்க அமைச்சர்கள் மத்தியிலும் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டை அடுத்த இவர் தான் ஆள போறாருன்ற கனவுல அவருடைய பேசியிருக்காரான்னு தெரியல மக்களே. ஆனால் நாளைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபில் பண்ணல, மக்கள் எடுக்கிற முடிவுன்னு சொல்லிட்டாப்புல. எங்களுக்கு அவர் என்றைக்குமே பாசத்திற்குரிய தளபதி தான், அதில் மாற்று கருத்தை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி போன முறை தமிழ்நாட்டு ஆண்டதும் அரசியல் தளபதி, இப்போ தமிழ்நாட்டு ஆண்டுகிட்ட ஒரு தளபதி தான். ஆனால் சினிமாவில் தளபதின்ற அவரோட பெயர் இருக்குல்ல, பட்ட பேர், அது அரசியல் வரைக்கும் நீண்டு வந்துகிட்டு இருக்கு. அரசியலும் சினிமாவையும் தளபதி சார்ந்து பிரிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். திருச்சி, விருதுநகர் இது உட்பட ஒரு ஒட்டுமொத்தமாக 3 இடங்கள்ல என்ஐஏ அதிகாரிகள் சடனாக இறங்கியிருக்காங்க. சோதனை நம்ம தமிழ்நாட்டில். மக்களை என்ஐஏ ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க அப்படின்னா பயங்கரவாத தொடர்பு அங்கே இருக்குன்னு அர்த்தம். அதை முன்னிட்டு தான் இங்கே இறங்கியிருக்காங்க. அப்படின்னு என்ன ப்ரோ, இதில் தமிழ்நாட்டில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்காங்களா, சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை ஏற்படுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு யோசிக்க வேண்டாம். டெல்லி சைடில் கைது பண்ணியிருக்காங்க, டெல்லி மும்பை சைடில். இந்த தாவூத் இப்ராஹிம் இருக்காப்புல, இந்தியா சார்ந்த மோஸ்ட் வாண்டடுங்க. அவரை பிடிச்ச சந்தோஷம் கிட்டத்தட்ட 2வது சுதந்திரம் மாதிரி தான் பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்டவருக்கு நெருக்கமான ஒரு சிலருக்கு லிங்க்ல இருக்க சில பர்சன்ஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நடந்திருக்கு நம்ம நாட்டில். அதோட நீட்சியாக இது இருக்கலாம்னு பல பேர் அசியூம் பண்ணாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கேரள வழக்கு அதோடு தொடர்புல தான் இங்கே தமிழ்நாட்டில் திருச்சி விருதுநகர் உட்பட சில 3 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் ரெய்டில் ஈடுபட்டிருக்காங்கன்னு அடுத்த கட்ட தகவல் வெளியே வந்திருக்கு. இது வரைக்கும் கிடைச்சிருக்க அப்டேட்ஸ் இதுதான். அடுத்தடுத்து மேலதிக அப்டேட்ஸ் கிடைச்சதுன்னா அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தான் சொல்கிறேன். அந்த கேரள அரசு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. இது இந்தியா முழுக்க ஃபாலோ பண்ணப்பட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆளுநர் அர்லேக்கர் இருக்கார்ல, நம்ம ஆளுநர் தான், டவுட்டே வேணாம், அதே அர்லேக்கர் தான். அவர் என்ன சொல்லியிருக்காப்புல அவரோட உரை நிகழ்த்தும் போது, பள்ளி மாணவிகளுக்கு மாதத்துக்கு 3 நாட்கள் மாதவிடாய் விடுப்பு. இந்த விடுப்பு விடுற டைம் இருக்குல்ல, அந்த 3 நாட்கள் அப்போ விடுபடுற பாடங்களை வார இறுதி நாட்களில் அவங்களுக்கு நடத்த ஏற்பாடும் செய்யப்படும்னு சொல்லியிருக்காப்புல.
இப்போ வெளியே இருக்க தகவல் பார்த்தீங்கன்னா ஆளுநர் மனசில் இருக்க விஷயம் மட்டும் இது இல்லை, கேரள அரசு அதை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே வந்திருக்கு. இன்கேஸ் இது சாத்தியமாகுதுன்னு வைங்க, இந்தியா முழுக்க ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்லையும் இந்த விஷயம் அமலாகிறதுக்கான வாய்ப்புகள் பெருசாகவே எழுந்திருக்கு. திருப்பூர் இங்கே ஒரு நல்ல மனசு ஒன்று இருக்குங்க. அந்த மனசை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிடுறேன். இப்போது ரோட்டில் லட்சக்கணக்கான பணம் உங்கள் கையில் கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? சும்மா முகஸ்துதி, உங்களை அப்படி நல்லவனா காமிக்கணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. சிம்பிளாக சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? எடுத்துகிட்டு போவீங்களா? கோல்டாக கிடச்சா கூட சில பேர் திருப்பி கொடுக்கலாம். பல பேர் ஓகே வச்சு எதனா நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க எண்ணிக்கைங்க அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மனுஷன் என்ன திரும்ப பண்ணியிருக்காரு? இந்த திருப்பூர் சாலையோரமாக 5,64,000 ரூபாய் கேஷ் வச்சிருக்க ஒரு பேக் ஒன்று கிடச்சிருக்கு, ஒரு பணப்பை ஒன்று கிடச்சிருக்கு. இந்த பணப்பையை எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர், பேர் மதன். எடுத்தவர் அதுலேருந்து ஒரு பைசா கூட அவர் எடுத்துக்கலங்க. பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவரே அதை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காப்புல. எவ்வளோ நல்ல மனசு பார்த்தீங்களா? யூனிஃபார்ம் போட்டால் தான் நேர்மையை பற்றி நம்ம பேசணும் கிடையாது. சாமானிய நேர்மைக்கு எப்பவுமே விலை மதிப்பு இல்லை, அதை இங்கே தெளிவாக பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இந்த பணம் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு தானாராம் அப்படின்ற ஒரு பர்சன் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல, கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாப்புல. அதுக்கு மத்தியில் இவரே அந்த பணத்தை ஸ்டேஷனில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காரு. அங்கே இருந்த எல்லா போலீஸ் அஃபிஷியல்ஸும் சூப்பர்ப்பா, அவ்வளோ நேர்மையாக செயல்படுறீங்க, நல்ல விஷயம்னு அவரை பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. இவங்க மட்டும் பாராட்டினா பத்தாத மக்களை ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாராட்டணும். இது போல விஷயங்களை தட்டி கொடுத்தா மட்டும்தான் இதுதான் நல்ல விஷயம்னு நினச்சிக்கிட்டு பல ஜென்சிஸும் பண்ணுவாங்க. நினைக்கிறது இல்லை இதுதான் நல்ல விஷயம். இது போல விஷயங்களை முன்னுதாரணமாக காட்டணுமே தவிர சினிமாவில் பொருளை போட்டுன்னு போய் மெத்தவனை போடுறது, வாயில் அந்த எதோ கசிக்கு தலகாணி மாதிரி உள்ளே வச்சுட்டு அதை கெத்துன்னு காட்டுறது, அந்த கருமத்தை எப்பவுமே ப்ரொமோட் பண்ணவே கூடாது. யார் என்ன சொல்லணும், சினிமாவில் அந்த காட்சியில் வரதான் போகுது. ஆனால் இது போல விஷயம் நான் ப்ரொமோட் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசோட வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நேர்மையான மனுஷங்க இருக்காங்களே, முதல்ல காமிச்ச மதன் மாதிரி, இவங்களை அரசு அடையாளம் கண்டுபிடிச்சி கௌரவிக்கணும். எதுக்கும் அரசு விழாக்கள் நடக்குதில்ல, இது போல் நல்ல மனசுகளை கௌரவிக்கிறது சார்ந்து அரசு விழா நடத்தலாமே, என்னை பொறுத்தவரைக்கும் தப்பே கிடையாது. இது நல்லது ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தும். மக்களே ஜஸ்ட் மனசை தோணுது சொன்னது அவ்வளோதான், யோசிச்சு பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.